பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2026 வியாழக்கிழமை இரவு 8:11 மணி வரை தேய்பிறை சதுர்த்தசி திதியும் பகல் 1:59 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும் மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகம் மற்றும் பூரம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி புதன் செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வீடு வாகன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், தான தர்மம் செய்வதற்கு உகந்த நாளாகவும், நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற தினமாகவும், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவான முறையில் இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் நல்ல பலன்களும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக சுபகாரிய நிகழ்வுகளை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும், குரு வழிபாடு, குரு ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவர் போன்ற குருமார்களை வழிபட உகந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக உயர்கல்வி படிப்பதற்கான பாவகம் இது. 4ஆம் பாவகம் உயர்கல்விக்கான பாவகம். மிகப்பெரிய அளவில் 2 டிகிரி 3 டிகிரின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜின்னு சொல்லுகிற உயர்நிலை கல்வியை பயில உதவுகிற பாவகம் 4ஆம் பாவகம். அந்த 4ஆம் பாவகாதிபதியும் புதனும் மிக சிறப்பான முறையில் வலுத்திருக்கின்ற அன்பர்களுக்கு தசாபுக்திகளும் கை கொடுக்கின்ற சூழலில் மிக நிச்சயமாக உறுதியான முறையில் உயர்கல்வி படிப்பதற்கான சூழல்கள் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி அமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட சூழலை இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் சூரியன் சுக்கிரன் என்ற மாபெரும் 2 கிரக தொடர்புகள் வலிமையாக இருக்கிறது. தொடர்ந்து விரய பாவகம் பலவீனமாகவே இருக்கிறது. அதாவது விரய பாவகமான 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற சூழல், கூடுதலாக பாக்கியஸ்தானத்தை குரு தொடர்பு கொள்ளுகிற தன்மைகள் என அனைத்திலும் நல்லதொரு உயர்வான சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் உறுதி வாய்ந்த நாளாகவும் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் அமையிருக்கிறது. கூடுதலாக எல்லா வகையிலுமே நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமைகளையும் அடுத்தவர்களை அனுசரித்து செல்வதில் சாதகமான சூழல்களும் உள்ள நாளாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாகவும் சிறப்பாகவும் நடக்கும். எதிலும் கவனத்தோடு இருப்பது சிறப்பு. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். எல்லா வகையிலும் அதிக அனுகூலங்களும் நன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் மேசராசியினருக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உற்சாகத்தை உறுதியான முறையில் கொடுக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாக இருந்தாலும் லாப சூழல்கள் இயல்பான முறையில் இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழலை உணருவீர்கள். நீண்ட நாட்களாக மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுகின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் நல்லதொரு சந்தோஷமான கலகலப்பான சூழல்கள் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். குறிப்பாக குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேச ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும்
நல்லதொரு ஆதாயமும் அனுகூலமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், கிரக வல்லமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மைகள் இருக்கிறது, எதிர்ப்புகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய நாளாகவும், நல்லதொரு எதிர்பார்ப்புகள் சிறப்புற நடக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் ரிஷபத்திற்கு அமையும். குறிப்பாக குடும்பம், தனம், வாக்கு மூன்றிலும் நல்லதொரு அனுகூலமும் ஆதாயமும் நிறைந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஆதரவான சூழல்கள் உருவாகும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத தனவரவையும் கொடுக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி இடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்களை ஏற்படுத்தும். மூத்த சகோதர உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களையும் அறவே தவிர்ப்பது சிறப்பு. 10ல் இருக்கின்ற ராகு தொழில்துறையினருக்கு புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தை அறவே தவிர்ப்பதும் சிறப்பு. தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவதும் அனுகூலத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். நிதி மேலாண்மை, நல்ல பெயர் எடுப்பது, வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு உயர்வது போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். பயணங்களின் மூலமாக லாபம் நிறைவாக கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இதற்கு முன்னர் இருந்து வந்ததை விட சாதகமான தன்மைகள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது பேச்சின் மூலமாக மேல் அதிகாரிகளை கவருவீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவியும் ஆதாயமும் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகிற சூழல்களில் கவனமாக கையாள்வது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த இறுக்கம் நீங்கி மன மகிழ்ச்சியும் உருவாகும். உறவுகள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமானதொரு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அனுகூலங்களும் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்களுக்கு அனுகூலமான தன்மைகளும், இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கஷ்டங்கள் விலகுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மிகப்பெரிய அளவில் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் மிதுனத்திற்கு அமையும். நீண்ட நாட்களாக தடைபட்ட சில முக்கியமான காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குலதெய்வ அனுக்கிரகமும், குறிப்பிடத்தகுந்த உயர் நிலையில் இருக்கின்ற சமூகத்தில் மிகவும் விஐபிகளாக இருக்கிற அன்பர்களுடைய சந்திப்பும் அவர்களால் அனுகூலமான சூழல்களும் உருவாகும். குறிப்பாக 11ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். என்ன இருந்தாலும் 10ஆம் இடத்தோடு 4 கிரகங்கள் வலுப்பெற்று தொடர்பு கொள்வது தொழில்துறை என்பர்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் அந்த தடைகள் விலகி அனுகூலமான சூழல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் நிச்சயமான முறையில் அது கொடுக்க இருக்கிறது. கூடுதலாக எல்லா வகையிலும் நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அதிகார தோரணை, எதையும் பற்றி கவலைப்படாத தன்மைகள், உங்களுடைய வழி தனி வழி என்று செயல்பட்டு வெற்றி காணுவது என உயர்வான சூழல்களோடு மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். புத்தி தெளிவு உருவாகும். நல்லது எது, கெட்டது என பிரித்து பார்த்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் திருப்திகரமான சூழல்கள் உருவாகும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு புதிய பதவி, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு கட்டளையிடுகின்ற பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும்.
வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய செயல்பாடுகள், தன்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வலிமையாக இல்லாமல் சற்று பலவீனமாக இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தேய்பிறை நிலையில் இருக்கிறார். சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருக்கிறார். கூடுதலாக திக்பலம் இழந்து நிஷ்பலமாகிற சூழல்ல 10ஆம் இடத்திற்கு மிக அருகில் சற்றே பலவீனமாக இருக்கிறார். ஆனாலும் பரிவர்த்தனை பெற்ற குரு அவரை சூட்சுமமாக தொடர்பு கொள்வது வருகிற சிக்கல்களை சமாளிக்கின்ற அமைப்புகளை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் ஆதாயமான சூழல்கள் உருவாகும். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நிம்மதியான சூழல்கள் பெருமளவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக விலகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் மேம்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அமோகமான முறையில் அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் குறைவதால சந்தோஷமான அனுபவங்கள் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு அகலும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் உதவியும் உருவாகும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உற்சாகம் மிகுதியாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். மனக்கவலை விலகும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் எச்சரிக்கையாக பழகுவது சிறப்பு. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் முழுமையடையக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற தினமாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக சூழல்கள் எல்லாம் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் அணுகுமுறைகளையும் மேம்படுத்துவதற்கான சூழல்களோடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். சிந்தித்து செயலாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த தினமாக கூட இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது. 5ஆம் இடத்தை அதிர்ஷ்ட பாவகத்தை அது தொடர்பு கொள்கிறது. அனைத்து விதமான மேன்மைகளும் பொருந்திய சூழலோடு சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். எல்லா விஷயத்திலுமே கூடுதலாக உணர்ச்சி வசப்படாமல் பக்குவமாகவும் நிதானமாகவும் நடந்து வெற்றி காணுகிற தினமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று தலைமை பொறுப்போடு செயல்படுத்தக்கூடிய விருப்பங்கள் கூடுதலாக இருக்கும். நிம்மதியும் சந்தோஷமான அனுபவங்களும் அதிகமாக இருக்கும். எல்லா முயற்சிகளிலும் நிறைவான முழுமையான வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் நல்லதொரு உதவியும் அனுகூலமான தன்மைகளும் ஏற்படும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் வரன் உறுதி செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசிப்பதும் சிந்திப்பதும் நல்லது. பண வரவு அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். அஷ்டம சனி காரணமாக தொழில் வியாபாரம் சற்று சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் இயல்பாக இருக்கும். பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நல்லதொரு சாதகமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக மேலதிகாரிகளின் உதவிகள் உற்சாகத்தை கொடுக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக எதிலும் கூடுதல் நேரம் ஒதுக்கி செயல்படுத்துவதில் சில சங்கடங்கள் இருக்கிறது.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். குழந்தைகளால் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். பணவரவும் இயல்பாக இருக்கும். கலைத்துறை என்பர்களும் அரசியல்வாதிகளும் சாதனைகளை புரியக்கூடிய நாளாக, அனைத்திலும் மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கின்ற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 7ஆம் பாவகம் சற்றே பலவீனமாக இருக்கிறது. ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றதால் வலிமையடைந்திருக்கிறார். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் மற்றும் கூடுதலாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த வர்த்தகத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் ஓரளவு நிறைவாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான சூழலை நீங்கள் முழுமையாக உணரக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக 2 10ஆம் இடங்களோடு வலுத்த குரு தொடர்பு கொள்வது நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை மற்றும் ஃபினான்ஸ், இனிப்பு வியாபாரம், மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கிற அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு உகந்ததான சூழலை கொடுக்கும். எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும், அமைதியோடும் சாந்தமாக நிறைவாக பேசி அனைத்திலும் வெற்றி காணுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பணவரவு அதிகரிக்கும். உங்களது செயல்பாடுகள் அனைத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி போவார்கள். மனம் விரும்பியது போல் செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை ஒத்தி போடுவது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் விலகும். மாணவர்கள் விரும்பியதை அடைவீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? துடுக்காகவும் மெடுக்காகவும் உற்சாகமாகவும் மிக நிறைவாக செயலாற்றி அனைத்து விதமான தேவைகளையும் முழுமையாக உணர்ந்து செயலாற்றக்கூடிய தினமாக, துலாத்திற்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் கூடுதலாக குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதும், 6ஆம் பாவகத்தில் சாதகமில்லாத கிரக சூழல்கள் இருப்பதும், நல்லவைகளும் நல்லவை அல்லாத சில விஷயங்களும் கலந்து நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதே நேரத்தில் நண்பர்களால், தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் கூடுதல் சிறப்புகளும் நிறைந்த தன்மையோடு இன்றைய நாள் விளங்கியிருக்கிறது. புத்தி கூர்மையோடு செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கும் தன்மைகள் உருவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவியும் சிறப்பாக கிடைக்கும். மனதளவில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி காணுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மிகுதியான முறையில் தேடி வரும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் அடையும். புதிதாக பங்குதாரர்களை இணைப்பது, தொழில் விரிவாக்கம் செய்வது போன்ற அனைத்து விதமான நிலைகளிலும் நல்லதொரு சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையான சூழலுக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது அனுகூலமான சூழலை ஏற்படுத்தும். பணவரவும் இயல்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பும் சந்தோஷமும் மிகுதியாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும்.
வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் அன்பு செலுத்துவார்கள். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கும் தன்மைகள் உருவாகும். தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் நல்லதொரு சம்மதம் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கலைத்துறை அன்பர்களும் அரசியல்வாதிகளும் நல்லதொரு நிறைவான ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மரியாதை மேம்படுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? விரும்பியது அனைத்தும் எதிர்பார்ப்பது சிறப்புற நடக்கக்கூடிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொதுவாக நிதி மேலாண்மை சிறப்படைகின்ற தினமாகவும், நல்ல முறையில் செயலாற்றி வெற்றி காணுவதற்கான சூழல்கள் உள்ள நாளாகவும் விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக 6இல் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது, கூடுதலாக 12ஆம் இடத்தோடு குருவும் தொடர்பு கொள்வது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் நிறைவான முறையில் எடுக்கும். குறிப்பாக வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மறையும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். நியாயம் நேர்மை பார்த்து செயல்படுவீர்கள். எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். ராசியின் முக்கிய கிரகங்களான சுக்கிரன் புதன் வலுப்பெற்ற சூழலில் இருப்பது, அதாவது புதன் பலவீனமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற தன்மைகளில் அனைத்து விதமான அனுகூலங்களும் முழுமையாக கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். தூரதேசத்திலிருந்து வருகின்ற தகவல்கள் உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி நிதி நிலைமை மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் உதவியும் அனுகூலமும் உருவாகும். வாழ்க்கை துணை மூலம் நன்மைகள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் அனைத்தும் வந்து சேரும். அரசியல்வாதிகள் தடைகளை நீக்கி வெற்றி காணிருக்கிறீர்கள். மொத்தத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிகுந்த நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயருகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாறுபாடுகள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இயல்பை விட மேம்பட்டதான சூழலோடு இன்றைய நாளில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை கூடுதலாக கொடுக்கின்ற வகையில் கிரக வல்லமைகள் உள்ள நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதாவது 5ஆம் இடத்துல சூரியன் பாக்கியாதிபதி 5இல் உச்சம் பெற்று அதிர்ஷ்டத்தை கூடுதலாக கொடுக்க இருக்கிறார். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். அட்டமாதிபதி சந்திரன் மட்டுமே பலவீனமாக இருக்கிறார். சனி செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மனதளவில் குழப்பமான சூழல்கள் உருவாகும். நிம்மதியில்லாத தன்மைகள் மேம்படும். எல்லாவற்றிலுமே நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். மனக்கவலைகள் ஓரளவே விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். எந்த ஒரு செயல்பாடையும் செய்யும் முன்பாக அது சரியா தவறா என்று பலமுறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். எல்லா வகையிலும் நல்ல பலன்களே நடக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகமாக ஆர்வம் மேம்படும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வீண் பிரச்சனைகளில் உபயோகமில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அறவே சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மனக்கவலைகள் தோன்றி மறையும்.
லாபம் மேம்படும், புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும், ஆனாலும் அதிர்ஷ்டங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வதற்கான தன்மைகள் உருவாகும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உருவாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் கூடுதலாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், பூராட நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? மகர ராசியினருக்கு எல்லா வகையிலும் உயர்வுகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மதிப்பு மிகுந்த சூழல் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். திக்பலம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன், 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு போன்ற முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே அனுகூலத்தையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் கூடுதலாக கொடுக்கிறது. இளைய சகோதர சகோதரி உறவுகளால் சிறப்பான தன்மைகள் ஏற்படும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மரியாதையும் தன்னம்பிக்கையும் கூடுதல் அடைகின்ற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எதை செய்தாலும் இருமுறை பலமுறை யோசித்து செய்வீர்கள். செயல்பாடுகளில் தவறுகள் இருக்காது. குறிப்பாக மனதளவில் உற்சாகமும் தெம்பும் மிகுதியாக இருக்கும். மகிழ்ச்சி மேம்படும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகளில் இருந்து விலகுவீர்கள். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவதும் சிறப்பு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களிலும் சாதகமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பண வரவு மேம்படும். ஆனால் எதிர்பார்த்த அளவு சில பதவி உயர்வு போன்ற நிகழ்வுகள் நடப்பதில் தடைகளும் இருக்கிறது. குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்குவதை அறவே தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு முயற்சிகள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். பணவரவு மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அனுகூலங்கள் இருக்கும். திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகள் ஆக்கப்பூர்வமான சூழல்களை உணரக்கூடிய தினமாக மகரத்திற்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நல்லதொரு நன்மைகளும் நடக்கிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் சிக்கனமாக இருப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழலில் என்ன விதமான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியிலேயே ராகு, இருப்பினும் ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். இருந்தாலும் புதன் குரு பரிவர்த்தனையின் மூலமாக சற்று வலிமை அடைகிறார். நிம்மதியான அணுகுமுறைகளும் காரிய வெற்றிகளும் தடைகளும் முழுமையாக நீங்கக்கூடிய மாற்றங்களை உறுதி செய்கின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். நிதானமாக செயல்பட்டாலும் நிம்மதியான அணுகுமுறைகளை உணர்வீர்கள். குடும்பத்திற்குள்ளும் சரி, வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் மேம்படும். குறிப்பாக அனைவருடைய ஆதரவும் இதமான சூழலில் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகத்தில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான நிகழ்வு முறைகளில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக வர்த்தகம் செய்தொழில் வியாபாரத்தில் இருந்து வருகின்ற சிக்கலான சூழல்களை உணர்வீர்கள். அதில் இருக்கின்ற நுட்பங்களையும் முழுமையான முறையில் அறிவீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும்.
சமூகத்தில் இருக்கின்ற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசிர்வாதமும் நிறைவான சூழலை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்கள் முதலீடுகள் புதிதாக மேற்கொள்வதை யோசித்து செய்வது நல்லது. ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறதால எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வது உற்சாகமான சூழலுக்கு வழிவகுக்கும். சமூகம் சார்ந்த பணிகள் பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றுவீர்கள். அதற்கான விருப்பங்களும் வாய்ப்புகளும் மேம்படும். உத்தியோக பணிகளில் இருக்கிற அன்பர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் கும்பத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் முழுமையானதொரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகின்ற நாள் என்றே சொல்லலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் புத்துணர்ச்சியை உணர்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? ராசிநாதன் மட்டுமே வலுப்பெற்றிருக்கிறார். ராசி சற்று பலவீனம் இருந்தாலும் புதன் குரு ராசிநாதனும் 4-7 புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற சூழல்ல வருகின்ற தன்மைகள் அனைத்தும் அதிக முயற்சிக்கு பிறகு உறுதியாக நடக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை முழுமையாக அறவே தவிர்த்து குறைத்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும். கூடுதலாக 2ஆம் இடமான குடும்ப தன வாக்கு பாவகத்தில் சூரியன் சுக்கிரன் வலிமை பெற்று அமர்ந்திருக்கின்ற சூழல்ல எல்லாவற்றிலும் உற்சாகமான சூழல்களும் உறுதித்தன்மையும் மேம்படுகின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டாகும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். கலை சார்ந்த பணிகளில் இருக்கிற அன்பர்கள் விவேகத்தோடும் விருப்பத்தோடும் செயல்படுவீர்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மதிப்பு மிகுந்த சூழல்களும் உருவாகும். எதிர்பாராத திடீர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்கள் ஏற்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். புதிய அனுபவங்கள் தோன்றும். குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் அனுகூலமும் ஆதாயமும் மேம்படும். ஆடம்பரமான பொருட்களின் மீதான விருப்பமும் ஆர்வமும் அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கான முக்கியத்துவம் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளிடத்தில் இருந்து வந்த சிறு சிறு மன சங்கடங்கள் முழுமையாக மறையும். நன்மைகள் மேம்பட்டு நடக்கின்ற நாளாக மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் உயர்வுகளோடு கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் நீங்குகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.